திமுக கூட்டணியில் சூழலில் இடம்பெற இயலாது. இன்னைக்கு காலையில வந்து சிபிஐ வந்து திமுக கூட்டணியில இல்லன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. திமுக வந்து அதோட மேஜர் அலைன்ஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டாங்களா, டிஎம்கே ஐசோலேட் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, ஆல்மோஸ்ட் திமுக ஐசோலேட் ஆயிடுச்சு. நிதி ஆயோக்ன்றது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் வந்து 2047 நான் என்ன பண்ண போறோம், இந்தியா எப்படி வளர்ச்சி அடையும்ன்ற விஷயத்தை அவர் பேசுவார். அவர் ஆக்சுவலா அதுதான் அங்கே நடக்குமே தவிர வேற ஒன்றும் நடக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடய மோத வேண்டாம் அப்படின்றது, நம்மளே மோத வேண்டாம். ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த எலெக்ஷன்ஸ் வரையும் நம்ம வந்து சமாளிச்சுட்டு போனோம். ஏன்னா ஃபண்ட்ஸ் வர வேண்டியிருக்கு. பாஜக கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நெருக்கம் அப்படின்றது அதுவும் ஒரு கோட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டி போனால் இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதாவது காங்கிரஸை பொறுத்த மட்டும் விஜயுடைய டைலமா அல்லது குழப்பம் என்னென்னா, எந்த அளவுக்கு காங்கிரஸோட நெருக்கமாக இருக்கிறதுன்றது ஒரு குழப்பம் இருக்குது ஆக்சுவலாக. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். சார், விஜயோட டெல்லி பயணம் நேத்து வந்து காங்கிரஸ் தலைவர்களை பார்த்தாரு, சிபிஐ தலைவர்களை பார்த்தாரு, இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்பு. ஓவரால் விஜயோட இந்த டெல்லி பயணத்தோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை, அவர் போன வாட்டி போன போதே வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்தாரு, அமித்ஷாவை பார்க்கல, காங்கிரஸ் தலைவர்களையும் அவர் பார்க்கல, நிர்மலா சீதாராமன் மட்டும் பார்த்தாரு, வந்தார். ஸோ அதனால் அவர் காங்கிரஸோட இங்கே கூட்டணி வச்சுருக்கிறதுனால அது ஒரு பேசுபொருளாக மாறிடுது. சோனியா காந்தியும் ராகுலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா, இல்லை கொடுத்து வந்து இவர் போக முடியலையா, இல்லை வந்து அவங்க எங்கேயாவது வெளியில் போயிட்டாங்களா கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் பல விதமான வதந்திகள்லாம் வந்தது ஆக்சுவலாக. அதாவது காங்கிரஸை பொறுத்த மட்டும் விஜயுடைய டைலமா அல்லது குழப்பம் என்னென்னா, எந்த அளவுக்கு காங்கிரஸோட நெருக்கமாக இருக்கிறதுன்றது ஒரு குழப்பம் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த கோட்டை நீங்கள் தாண்டிங்கன்னா பாஜகவுடைய வெறுப்புக்கு ஏற்கனவே உள்ளாயிட்டீங்க. நீங்கள் அந்த கோட்டை தாண்டிங்கன்னா மேலும் ரொம்ப நெருக்கம் வந்து ரொம்ப உங்களுக்கு பாஜகட்டேருந்து ரொம்ப பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கேயும் ஒரு கோடு போட்டுன்னு அதுக்குள்ளே தான் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதே மாதிரி பாஜக கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நெருக்கம் அப்படின்றது அதுவும் ஒரு கோட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டி போனால் இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ காங்கிரஸுக்கு ஒரு கோடு, பாஜகவுக்கு ஒரு கோடு இருக்குது விஜய்க்கு. அந்த கோட்டுக்குள்ளே தான் அவர் ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவரை வந்து எப்படியாவது இந்தியா கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு பார்த்தாங்க விஜயை. அவர் அதுக்கு உடன்படுற மாதிரி தெரியல ஆக்சுவலாக. வந்து அவர் வந்து இல்லை பார்க்கலாம், யோசிக்கலான்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், இந்தியா கூட்டணி அளவில் நேஷனல் லெவலில் பிஜேபி எதிர்க்கிற ஒரு இடத்துக்கு நான் போக விரும்பலை அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார் போல் இருக்கு. ஏன்னா அவர் அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளேயே அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அந்த தவைக்கா கேபினெட்குள்ளேயே கூடிய வரையும் நம்ம வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு மோதல் மனப்பான்மையெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், நம்ம டிஎம்கே லெவலுக்கு பிஜேபி டீல் பண்ண வேண்டாம். ஆனால் வந்து டிஎம்கே டீல் பண்ணதுக்கு காரணம் அதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்காது இருக்கிறது, கவர்னர் மூலமாக பல குடைச்சல்கள் கொடுத்தது, ஐடியாலஜிக்கலாக எதிராக களமான ஒரு விஷயம். திருவள்ளூருக்கு காவி போச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதை இவங்களும் கண்டிக்கிறாங்க. இப்போ 3வது மொழியை நீங்கள் கம்பல்சரி அதுன்னா அதுவும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பல விஷயங்களில் வந்து நீங்கள் கவர்னர் மூலமாக மசோதா பாஸ் பண்ணாத இருக்கிறது இருக்குது, இல்லை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருக்கலாம், மறுசீரமைப்பு இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்குல்ல, வக்ஃப் போர்டு பில் இருக்கலாம், எவ்வளவோ இருக்குது. நாளைக்கு என்னென்ன ஒரு சர்ச்சைக்குரிய மசோதாக்கள் பலது வரும். அதனால் திமுக அளவுக்குன்னா இப்போ விசிலாம் அப்பாயின் பண்ணுற பவர்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும்னு இவங்க மசோதாலாம் கொண்டாந்தாங்க. அது கடைசியில் சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷல் பவர்ஸில் பாஸ் பண்ணாங்க. அதில் பல பிரச்சனைகள் ஓடித்து யூனிவர்சிட்டிலாம் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனே சரியில்லாத நிற்குது. இவங்களால அது இன்னும் அந்த விஷயத்தில் இன்னும் இவங்களால முடிவு எடுக்க முடியலையே. இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு மாதம் அது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து நாங்கள் வந்து கவர்னரோட மோதல் மனப்பான்மையை வச்சுக்க மாட்டோம் அப்படின்றாரே தவிர, அப்போ அந்த விசியோட மாநில உரிமையை விட்டு அதே சமயம் மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அப்போ நீ விசியை நியமிக்கிற அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீ விசிட்ட கொடுக்க போகிறீங்களா, இவர்கிட்ட கவர்னர்கிட்ட கொடுக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா? சுப்ரீம் கோர்ட்டு ஸ்பெஷலாக அந்த மசோதாலாம் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் பவர்ஸில். அப்போ உங்களுடைய ரோல் என்ன ஆக்சுவலாக? திமுக அதை கஷ்டப்பட்டு அந்த இதை வாங்கினாங்க. அது கடைசியில் அது இன்னும் மறுபடியும் கோர்ட் சிக்கலில் போய் மாட்டிகிட்டு இருக்கு. அந்த சுவாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட் காரணமாக அது மறுபடியும் போய் மாட்டிகிட்டு இருக்கு அந்த விஷயம். அப்போ நீங்கள் அதில் என்ன பண்ண போகிறீங்கன்னு இருக்குது. ஸோ அதனால் இவரை பொறுத்த மட்டும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடய மோத வேண்டாம் அப்படின்றது, நம்மளே மோத வேண்டாம். ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த எலெக்ஷன்ஸ் வரையும் நம்ம வந்து சமாளிச்சுட்டு போனோம். ஏன்னா ஃபண்ட்ஸ் வர வேண்டியிருக்கு. அந்த ஃபண்ட்ஸ் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. சார், இப்போ எனக்கும் அதான் கொஸ்டின். இப்போ நிதி ஆயோக்ங்கிறது வந்து நிதி ரிலேட்டடான உச்சபட்ச அமைப்பு. அந்த கூட்டம் ரொம்ப முக்கியமானது.
இப்போ அந்த கூட்டத்துல இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து அவங்களோட தேவைகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னிறுத்துவாங்க. இப்போ நியூ கவர்மெண்ட் இவங்க ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாங்க. இவங்க என்னென்ன மாதிரி டிமாண்ட்ஸ் வச்சிருப்பாங்க? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க இல்ல முடியும்? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முந்தி மாரி பிளானிங் கமிஷன் மாரி இது கிடையாதுங்க. உடனே நினைச்ச உடனே ஸ்டேட்டுக்கு வந்து 10,000 கோடி நாங்க அலாட் பண்றோம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஃபியூச்சர் கோல்ஸ செட் பண்றது தான். ஃபியூச்சர்ல டெவலப்மெண்ட்ட செட் பண்றதுக்கான திட்டங்கள வகுக்கிறது தான் நிதி ஆயோக் இப்ப நடத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஃபினான்ஷியலா அது இன்னும் உங்களுக்கு சாங்ஷன் பண்ற அதிகாரம் கிடையாது. நீங்க வந்து இப்போ கோயம்புத்தூருக்கும், மதுரைக்கும் நீங்க வந்து மெட்ரோவ ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. கேட்டா அவங்கள கேட்டா பாஜக கேட்டா நாங்க ரிஜெக்ட் பண்ணல. அது திருப்பி தான் அனுப்பிச்சிருக்கோன்னுவாங்க. குறிப்பிட்ட மக்கள் தொகை இல்லன்னு அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா அதே சமயம் குறிப்பிட்ட மக்கள் தொகை இல்லாத பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல உள்ள ஊர்களுக்கு குடுத்துருக்காங்க. அது மாரி அப்ப அத நீங்க கேட்கலாம். வேறு பலவிதமான டெவலப்மெண்ட் கேட்கலாம். என்னென்ன வளர்ச்சி பரந்தூர் பத்தி நீங்க ஃபியூச்சர் என்னன்னு தெரியாது. நிதி ஆயோக்ல அத பத்தி பேச்சு வருமான்னு தெரியாது. அது இவரு என்ன சொல்ல போறாருன்னு தெரியாது. ஏன்னா அது கிட்டத்தட்ட லேண்ட்ஸ்லாம் 1500 ஏக்கர் எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு அது அந்த திட்டத்த மறுபடியும் மூட முடியாது நீங்க. அந்த இடத்துல என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. பல விஷயங்கள், பல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா, பலவிதமான வளர்ச்சி திட்டங்கள், எதிர்காலத்த மனசுல கொண்டு என்னென்ன திட்டங்கள் இங்க கொண்டு வரது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் நிதி ஆயோக் இப்ப மாறி இருக்கு ஆக்சுவலா. ஃபியூச்சரோட வளர்ச்சிய திட்டமிடுறது, நாடு முழுக்க இருக்கிற வளர்ச்சி. அதுதான் திட்டமிடுறது தான். அதுல வந்து பெரிய அளவுக்கு நிதி கிடைக்கிற விஷயங்கள் எதுவும் இல்ல. இப்ப தமிழ்நாட்ட பொறுத்த மட்டும் இந்த மெட்ரோ ஸ்கீம்ஸ்லாம் வந்து அத பத்திலாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அத பத்திலாம் ஏன்னா பேசுவாங்க லாஸ்ட் நெனைக்கிறேன். டைம் மோடிய மீட் பண்ணும்போதே வெறும் 4 கோரிக்கைகள் தான் ஆமா. வச்சிருந்தாருன்னு அதுல வந்து அந்த விமர்சனமாச்சு. மெட்ரோவ பத்தி அவங்க தப்பா சொல்லிட்டாங்க. அதுக்கு ஃபண்ட்ஸ் கேட்டாங்க. இன்னும் சாங்ஷனே ஆகல அது ஆக்சுவலா வந்து. ஓகே. அப்புறம் அதனால வந்து அந்த மாரி விஷயங்கள், மேகதாது விஷயங்கள் அதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பரிவில இருக்க இன்டர்ஸ்ட் ரேட் விஷயம். அதெல்லாம் நீங்க நிதி ஆயோக்ல பேசுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது முதல்ல. ஸோ அதனால வந்து இந்த டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ பொறுத்த மட்டும் தான் பேச முடியும். அதனால நிதி ஆயோக்ன்றது ஒரு சடங்கு, சம்பிரதாயம் மாரி கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் வந்து 2047ல நான் என்ன பண்ண போறோம், இந்தியா எப்படி வளர்ச்சி அடையும்ன்ற விஷயத்த அவரு பேசுவாரு அவரு ஆக்சுவலா. அதுதான் அங்க நடக்குமே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. மத்த மாநிலங்கள்ல உங்களுக்கெல்லாம் 10 நிமிஷத்துக்கு மேல டைம் குடுக்க மாட்டாங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன பேசுவீங்க? மு ம ம ம 37 30, 35 மாநிலங்கள்லேருந்து பேசுவாங்க. எல்லாருக்கும் 10, 10 நிமிஷம்னா நீங்க எவ்வளோ நேரம் உட்கார்ந்திருக்க முடியும்? அதனால அதுல நீங்க என்ன சொல்ல ஒரு முடியும்? ஃபார்மாலிட்டியான ஒரு விஷயம். ஃபார்மாலிட்டியான விஷயம். அதுல ரொம்பவும் சொல்ல முடியாது. அந்த அந்த நிதி ஆயோக்ல நீங்க நடுவுல கொஞ்சம் கேப் கிடைக்கும்போது, நீங்க பிரைம் மினிஸ்டர்ட்ட பேசுறது இன்ஃபார்மலா, ஹோம் மினிஸ்டர்ட்ட பேசுறது இன்ஃபார்மலா, அது வேணா பண்ணலாமே தவிர, மத்தபடி வந்து பெரிய அளவுக்குலாம் ஒண்ணும் அங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கிடையாது. அது பியூர்லி ஒரு அபிஷியலான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் பொலிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து நேத்து சோனியாவ மீட் பண்ணியிருக்காரு நேத்து. ஓகே சார். அதான் எனக்கும் கொஸ்டின். இப்போ லாஸ்ட் டைம் டெல்லி போனப்போ ராகுல் காந்தியும் பார்க்கல, காங்கிரஸ் தலைவர்கள் யாரையும் பார்க்காதது நிறைய விமர்சனத்தை உருவாக்குச்சு. இந்த வாட்டி ராகுல் காந்தி மட்டும் இல்லாம சோனியா காந்தியும் சேர்த்து பார்த்துருக்காரு. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன்னா சோனியா காந்திக்கு வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த கூட்டணியில வந்து தாவேகாவோட கூட்டணி போகணுன்ட்டு ராகுல் விடாப்பிடியா பிடிவாதம் பிடிச்சாரு. அது வந்து சோனியா காந்தி முடியாதுன்ட்டாங்க. கிட்டத்தட்ட கூட்டணி முறியிற சமயத்துல சோனியா காந்தி உள்ள புகுந்து கார்கேவும், சோனியா காந்தியும் திமுகவோட போறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிதம்பரத்தை அனுப்பிச்சு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சாங்க. அப்போ சோனியா காந்தியை பொறுத்த மட்டும் திமுகவோட கண்டினியூ பண்ணணும்னு ஒரு ஐடியால அப்ப இருந்தாங்க. இப்போ அவங்க அப்படி இல்ல. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆட்சியில பங்கு கொள்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே. காங்கிரஸுக்கு தாவேகா ஆட்சியில பங்கு கொள்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு வளர்ச்சியான விஷயம். அவங்க திமுகவை முதுகுல குத்திட்டாங்க, மார்புல குத்திட்டாங்கன்னா அது வேற விஷயம். அது வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது அரசியல்ல அதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். ஆனால் காங்கிரஸ பொறுத்த மட்டும் 59 வருஷத்துக்கு அப்புறம் அதிகாரத்துல உட்கார்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. அதுதான் பிஜேபிக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சார், இந்தியா அலைன்ஸ்ல இருந்து டிஎம்கே வெளியே வர்றதுங்கிறது வந்து காங்கிரஸ்க்கு பெரிய செட்பேக் தானே. இப்போ கண்டிப்பா. தேசியத்தால மத்த கட்சியை சேர்ந்தவங்க டிஎம்கே வெளியே போனதுக்கு பெரிய அதிருப்தியை ஆமா, தெரிவிச்சிருக்காங்க. அகிலேஷ்லாம் அப்படிதான் பேசுறாங்க ஆக்சுவலா. ஓகே. காங்கிரஸ் வந்து மாநில கட்சிகள வந்து டீல் பண்ற விஷயம் சரியில்லைன்றது அவங்களுடைய பாயிண்டா இருக்கு ஆக்சுவலா. ம். அதுவும் மோடியை எதிர்க்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தையோ, அல்ல திருவண்ணாமலையோ, அல்லது லெஃப்ட் கம்யூனிஸ்டுகளையோ நீங்க வந்து வீக் வீக் பண்றீங்க. பண்ணக்கூடாதுல்ல. பலவீனப்படுத்தக்கூடாதுல்ல. மினிஸ்டர் பதவிக்கு வேலை போயிட்டீங்கிற நான் என்ன அளவுக்குலாம் சொல்றேன், விலை போயிட்டீங்கன்றதோட ஒரு அரசியல் ரீதியா காங்கிரஸுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சின்னு கூட வச்சுக்கோங்க. நான் அது கூட மறுக்கல. ஆனால் பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க மோடியை எதிர்க்கிற திமுகவை நீங்க வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியில நகர்த்துறீங்கல்ல. நீங்க தமிழ்நாட்டுல உங்க வளர்ச்சிய பார்க்கும்போது, ஆல் இண்டியா லெவல்ல உங்களுக்கு பக்கபலமா இருக்கிற திமுக, 22 எம்பிக்கள லோக்சபாலயும், 10 எம்பிக்கள ராஜ்யசபாலயும் வச்சிருக்க திமுகவுடைய உதவி கண்டிப்பா இந்தியா கூட்டணிக்கு தேவைப்படும் ஆக்சுவலா. அப்ப அத பொருட்படுத்தாம நீங்க ஒண்ணுமே இல்லாத விஜய் டெல்லியில எந்த விதமான ஹோல்டும் இல்லாத விஜய், தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஆட்சியில பங்கு குடுக்குறாரு. நீங்க இங்க வந்து சேர்ந்துட்டீங்க. அப்ப நீங்க
நீங்க வந்து ஏதாவது ஒண்ணுத்துக்கு தான் ஆசைப்படணும். அதாவது எல்லாத்துக்கும் ஆசைப்படாது. இப்ப அதான் டெல்லியில பவரா இருக்கன்னா ஸ்டேட்ல வீக்கா இருக்கத அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா. அத இல்ல அந்த நீங்க ஸ்டேட்ல நான் வளர விரும்புறேன்னா வளர்ந்துக்கோங்க. மத்திய அரச டெல்லியில நீங்க விட்டுறணும். நீங்க திமுக பத்தி கவலைப்படாதீங்க. திமுக என்னவோ பண்ணிட்டு போறான் அவன். பாஜக ஆதரிக்கிறாரோ, இல்ல சும்மா இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்களோ, இல்ல ஒண்ணுமே பண்ணாத இருக்காங்களோ, இல்ல தைரியமா பாஜகவை எதிர்க்கிறாங்களோ, அவங்க பாலிடிக்ஸ் அவங்க பார்த்துட்டு போறாங்க. நீங்க உங்க பாலிடிக்ஸ பார்த்துக்கிறீங்கல்ல. மாநிலத்தில காங்கிரஸ்க்கு வளர்ச்சி வேணும் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களா? சரி நீங்க பண்ணிட்டு போங்க. ஆனா உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் ஃப்ரண்ட்ட வந்து நீங்க பாஜகவோட கனெக்ட் பண்ணி பேசுறீங்கல்ல. அது தப்பு இல்ல அது. ஆமா. அவன் அவன் பிஜேபியே எதிர்க்கிறான் கடுமையா. ராகுல் காந்தி வந்து அப்படி பேசுறார். அப்போ லெஃப்ட் ஃப்ரண்ட் வந்து மாநில அளவுல வந்து காங்கிரஸ் எதிர்த்தா கூட, அகில இந்திய அளவுல வந்து இந்தியா கூட்டணியில இருக்கிறது வந்து அவங்க அதெல்லாம் பார்த்து தான் என்ன நினைக்கிறாங்க. அப்ப நம்ம திமுகவோட அதே மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணலாம். லோக்கல்ல திமுகவோட எதிர்ப்பா இருந்தா கூட, ஆல் இந்தியா லெவல்ல திமுக இந்தியா கூட்டணியில இருக்கிறது நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு காங்கிரஸ் பார்க்குறாங்க. ஆனா திமுக என்ன நினைக்கிறாங்க, எனக்கு அந்த மாரி அரேஞ்ச்மென்ட்லாம் எனக்கு ஒத்து வராதுப்பா. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஒண்ணு இருந்தா இங்கேயும் இருப்போம், அங்கேயும் இருப்போம். இல்லாட்டி எங்கள கழட்டி விட்டுரு. நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ற லெவல்ல அவங்க இருக்காங்க. ஏன்னா கையில 22 எம்பி வச்சிருக்காங்க சார். 10 ராஜ்யசபா வச்சிருக்காங்க. அத வச்சுட்டு அவங்க ஒரு ப்ளே பண்ணுவாங்கல்ல. அவங்க இதுவரையும் உங்களுக்கு ஆதரவா ப்ளே பண்ணாங்க. லோக்சபா முன்னாடி நீங்க கையாட்டும் போதெல்லாம் அவங்களும் கையாட்டினாங்க. உட்காந்து வெளிய படுத்து ஸ்டேஜ்ல புரோட்டஸ்ட் பண்ணா அவங்களும் ஒரு பவரா ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க, பவரா இருந்தாங்க. இப்ப அவங்க இடத்தையே மாத்துங்கன்ட்டாங்க. உள்ள உட்கார்ற இடத்தையே மாத்துங்கன்ட்டாங்க. அப்ப நீங்க வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. காங்கிரஸ் தான் டிசைட் பண்ணணும். காங்கிரஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு அதிகாரத்துல பங்கு, நாங்க அதுல தாங்க இருப்போம். எங்களுக்கு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. 60 வருஷம் கழிச்சு நாங்க அங்க தான் போவோம்னா போய்க்கோங்க. நீங்க போய்க்கோங்க. எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்ல. நாங்க எங்க எங்க பாலிடிக்ஸ நாங்க பார்த்துக்கிறோம். நாங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணணும், மோடிய எப்படி எதிர்க்கணுமோ அப்படி எதிர்த்துக்கிறோம். இல்ல எதிர்க்காத இருக்கோமோ அதுவும் நாங்க பார்த்துக்கிறோம். இல்ல நாங்க தாவேக்காவையும் எதிர்க்கிறோம், மோடிய எதிர்க்கிறோம், 2த்தையும் எதிர்க்கிறோம். ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்க எங்கள கண்டுக்காதீங்க, விட்டுருங்க அப்படின்றது தான் திமுகவுடைய பார்வையா இருக்கு. இப்போ தற்சமயத்துக்கு ஏன்னா, அந்த திமுக கேடர் எல்லாமே காங்கிரஸ் மேல கோவமா இருக்காங்க. ஏன்னா, அந்த தேர்தல நோக்கி போம்போது 26 தேர்தல நோக்கி போம்போது, கூட்டணிய வந்து டேமேஜ் பண்ணதே காங்கிரஸ் தான். தொடர் அந்த கெமிஸ்ட்ரியை பிரேக் பண்ணது கெமிஸ்ட்ரிய பிரேக் பண்ணது அவங்க தான். அதுதான் முதல்ல தவறான ஒரு கூட்டணிய பத்திய பார்வைய மக்கள்ட்ட குடுத்தது ஆக்சுவலா. அப்ப இந்த கூட்டணி ஆடி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ திருமாவளவன் போன்றவர்கள், சிபிஎம் போன்றவர்கள்லாம் எப்படி திமுக அவங்கள டீல் பண்ண விதம் சரியில்ல. அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட, கூட்டணி இமேஜ முதல்ல உடைக்க ஆரம்பிச்சது காங்கிரஸ் ஆக்சுவலா. அத வந்து அவங்க சைலன்ட்டா கூட அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் பேசியிருக்கலாம். அதிக இடங்கள்லாம் பேசியிருக்கலாம். ஆனா வெளிப்படையா பேசி, மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்திலாம் வெளிப்படையா ராகுல் காந்தி அவர என்கரேஜ் பண்ணாரு அவங்களெல்லாம். என்கரேஜ் பண்ணி பேச சொன்னாரு. அவருக்கு வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளில வரணுன்ற ஒரு முடிவுல தான் அவங்க இருந்தாங்க. அதுல வந்து சோனியா காந்தி உள்ள வந்ததுனால ஸ்டாலினும் என்ன பண்ணாரு, காங்கிரஸை விட்டா இந்த வாட்டி ரொம்ப டேஞ்சரா போயிடும். சிறுபான்மையோர் ஓட்டு போயிடும், கிடைக்காது. எப்படியாவது அவங்கள வந்து சேர்த்து வச்சுக்கணும்னு சேர்த்து வச்சிருந்தார். ஆனா என்னன்னா, அவங்கள சேர்த்து வச்சுட்டு கூட சிறுபான்மையோர் ஓட்டு வரலன்றதான் உண்மை. ஏன்னா காங்கிரஸ் வந்து வந்துடுச்சு, கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வரல. நோக்கி போயிடுச்சு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து திமுகல ஒரு காலையும், தவேகால ஒரு காலையும் வச்சிருந்தாங்க. 2 பக்கமும் அந்த காலை வச்சிருந்தாங்க. கரெக்ட்டா தேர்தலுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அது ஓடி போனதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. என்னன்னா வந்து பாஜக ஆதரவுல வந்து ஆட்சி அமைக்க பார்த்தாங்க அதிமுக. அதுக்கு திமுக சப்போர்ட் பண்ற மாரி இருந்தது அப்படின்னு ஒரு காரணத்த சொன்னாங்க. அது உண்மை இல்ல. அது ஒரு காரணமா இருக்கலாம். இவங்க அதுக்கு முன்னாடியே போறத டிசைட் பண்ணிட்டாங்க. போணும் மைண்ட் செட்ல வந்துட்டாங்க. அது ஒரு காரணமா அமைஞ்சு போச்சுன்றதுதான் அதுதான் அடிப்படையான விஷயம் ஆக்சுவலா வந்து. ஸோ அதனால வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உறவு தற்சமயத்துக்கு வந்து அது உடைந்த கண்ணாடியா இருக்கு. அது ஒட்டுவதற்கான வாய்ப்புக்கு அது எப்படி ஓட்டணும்னு தெரியாது. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபெவிகால் வரணுமா தெரியாது. அதுக்கு இட் மே டேக் மந்த்ஸ் டுகெதர். ஒருவேளை தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து அந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் இதுல தாவேகா வந்து பாஜகவோட நெருக்கமா போற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்து காங்கிரஸ் அதில் கோவப்பட்டு வெளில வந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நடந்தாலும், ஏன்னா பாலிடிக்ஸ்ல எனிதிங் மே ஹேப்பன். இது இப்படிதான் போகும்னு சொல்ல முடியாது. நீங்க லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போனாலும் போவாங்க, சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து அதெல்லாம் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அதனால தற்சமயத்துக்கு காங்கிரஸை விட்டு வெளியில விலகி நிற்கிறதுன்றது திமுகவுடைய பாயிண்டா இருக்கு. அதே சமயம் தாவேகாவும் காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸா போறதுக்கான இதுல இல்ல, மூட்ல இல்ல அவங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பிஜேபி நம்மளை எப்படி டீல் பண்ணுவானு ஒரு விஷயம் இருக்கு. அதனால அவங்களும் ரொம்ப எதிர்க்காம, காங்கிரஸோட ரொம்பவும் நெருக்கம் காட்டாம, அப்படியே ஒரு மாதிரி தாமரை இலை தண்ணீர் மாதிரி போகணும்னு அவங்களும் இருக்க நினைக்கிறாங்க ஆக்சுவலா. அதுதான். ஆனா அதே சமயம் டெல்லிக்கு போயிட்டு நீங்க வந்து சோனியாவையோ ராகுலையோ பார்க்காத வந்தீங்கன்னா, அது வந்து வேற மாதிரி ஒரு இது. ஏற்கனவே போன தடவை பார்க்காத வந்தது ஒரு பிரச்சனையை கிளப்பியதுனால, இந்த தடவை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க ஆளாயிருக்காங்க ஆக்சுவலா. அதனால வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்துதான் உண்மை. இது பார்க்காத வந்தா அது வேற மாதிரி போகும்ட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு, அவ்வளவுதான். சார் இப்போ நேத்து அவரு காங்கிரஸை மட்டும் போய் பார்க்கல, சிபிஐ லீடர்ஸையும் போய் பார்த்தாரு. இன்னைக்கு காலையில வந்து சிபிஐ வந்து திமுக கூட்டணியில இல்லைன்ட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இப்போ திமுக காங்கிரஸ்
கூட்டணியில திமுக வந்து அதோட மேஜர் அலைன்ஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டாங்களா, டிஎம்கே ஐசோலேட் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம்? ஆமா, ஆல்மோஸ்ட் திமுக ஐசோலேட் ஆயிடுது. லட்சமேத்துக்கு தேமுதிக கூட அவங்க கூட இருக்கான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. அவங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க கிரெடிபிளான அலைன்ஸும் ஆமா, கிடையாது. அவங்க கடைசி நேரத்துல வந்து சேர்ந்தாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து ஸ்டாலின் அதை எடுத்து வந்து 10 சீட்டை கொடுத்தாரு. அதுவே மற்ற கட்சிகளுக்கும் வெறுப்பாயிட்டு ஆக்சுவலா. அதுவும் ஒன்றும் பெரிய அளவுக்கு உதவி பண்ண வரையும் தெரியல ஆக்சுவலா. எல்லாமே ஒரு திமுக பொறுத்த மட்டும் வந்து இந்த எலெக்ஷனை வந்து அவங்க என்ன நினைச்சு வந்தாங்க, நம்மளுடைய சாதனைகள் நமக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. எஸ்ஐஆர்ல நம்ம ஆட்கள் நல்லா வேலை செஞ்சிருக்காங்க, இண்டிவிஜுவலாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அது ஓட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. எல்லாமே வந்து இந்த காங்கிரஸ் பண்ண கலாட்டா, தேமுதிக உள்ள வந்தபோது மற்ற கட்சிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் கீழே ஜெல்லாகவே இல்லை. அந்த கூட்டணி வந்து கீழே ஜெல்லாகவே இல்லை. ஒரு மூடு செட் ஆயிடுது. தாவேகாவுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட போறாங்கன்னு ஒரு மூடு செட் ஆன உடனே இந்த கூட்டணி கட்சிகளும் வந்து சரியா வேலை செய்யல. அதனால வந்து ஈவன் கூட்டணி கட்சிகள் மத்தியிலேயே தேர்தல் இருக்கிறது என்னவா இருந்ததுன்னா வந்து திமுக கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெறாது, நம்ம எதுக்கு வேலை செய்யணுன்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க ஆக்சுவலா. அதனால வந்து திமுகவை பொறுத்த மட்டும் இந்த எலெக்ஷனை வந்து அவங்க அந்த அப்ரோச் அணுகுமுறை அவங்க நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அப்புறம் கூட்டணி கட்சிகள்லாம் போயிட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சீட்டை வந்து ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸுக்கு தார வாத்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சீட்டை தேமுதிகவுக்கு ராஜ்யசபா தார வாத்தாங்க. அதுக்கு முன்னாடி கமலுக்கு ஒரு சீட்டை தார வாத்தாங்க. 3 சீட்டு போச்சு. இப்போ 3 சீட்டு போனது வந்து அவங்களுக்கு பெரிய இழப்பு இல்லை. அது 3 ராஜ்யசபா சீட்டுங்க. அதை இப்போ இழந்துட்டு உட்காந்துருக்காங்க திமுக ஆக்சுவலாக. இப்போ அது வந்து காங்கிரஸுக்கு போனது. காங்கிரஸ் தேர்தலுக்கு அப்புறமும் ஒன்று வாங்கிட்டாங்க பாருங்க. இங்கே அவங்களுக்கு அதிர்ஷ்டம் சுக்கரதசை அடிக்குது காங்கிரஸுக்கு ஆக்சுவலாக. இப்போ அது திமுக கோச்சினாலும் பரவாயில்லன்னு அவங்க எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு வாய்ப்பு இது மாதிரிலாம் கிடச்சிருக்கிறது பெரிய விஷயம். அது அவங்க வந்து பெருசாக நினைக்கிறாங்க. அதை ஆனால் அவங்க பெருசாக நினைக்கலாம், திமுக அதை பெருசாக நினைக்கல. திமுக என்ன நினைக்குது, நீங்கள் துரோகம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு நினைக்குது. அதனால் உங்களோட இனிமேல் ஒட்டும் கிடையாது. இனிமேல்னா என்ன அர்த்தம், இன்னும் என்ன எத்தனை மாதங்கள்லாம் தெரியாது. அரசியலில் எப்படி வேணால் மாறலாம். 78 வந்து இந்திரா காந்தி மீது கொலை முயற்சி திமுக மேலே பழி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்க, இந்திரா காந்தியும் திமுகவும் எந்த வாழ்க்கையில் இனிமேல் அவங்க சேரவே மாட்டாங்கன்னு நினச்சாங்க. 80 என்னாச்சு, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னாங்க திமுக. அப்புறம் 83 வரையும் எப்படியோ ஓடி இருந்தது. 83 திடீர்னு டக்குன்னு திரும்பமாகி அதிமுகவோட காங்கிரஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வந்து ஆதரிச்சார் எம்ஜிஆர். அதுலேருந்து அப்படி போயிடுது கதை. திருப்பத்தூர் எலெக்ஷனில் அப்படி போயிடுது கடைசியில். ஸோ அதனால் அரசியலில் வந்து தற்சமயத்துக்கு காங்கிரஸ் வர வேண்டாம், நம்ம பக்கத்தில் வேண்டாம், அவங்களுக்கும் நமக்கு எந்த தொடர்பும் கிடையாதுன்ற லெவலில் தான் திமுக இருக்காங்க. அப்போது இந்த 3 வருஷத்து திமுக எப்படி கடத்த போறாங்கன்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குல்ல. இனிமேல் அப்போ அதான் திமுகவோட அரசியல் எப்படி இருக்கும்? பிஜேபியை எதிர்க்கிறதே மெயின் அரசியலா பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் விஜயை எதிர்க்கணும். ஆனா அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் ஃபுல்லாக அங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களால எப்படி அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேலே கேஸ் போடுறதுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லா விதமான என்ஃபோர்ஸ்மெண்ட் என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் வசதி பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன திமுக தான் சொல்லிட்டார்ல விஜய், போட்டி யாருக்கு, திமுக. இன்னும் தேர்தலுக்கு அப்புறமா அதுதான் அள்ளுச்சீலாம் கிடையாது. இங்க அள்ளுச்சீலுக்குலாம் வேலை கிடையாதுன்றாரு அவர். அப்ப திமுக இன்னும் எதிரியா தான் நினைக்கிறாரு. அப்போ அதை ஒழிக்கிறதுன்றதை விட அங்க அந்த பிரமுகர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்க முடியுமோ, திமுக ஆட்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பார். இவர் ஒரு பக்கம் கொடுப்பார், ஒரு பக்கம் சென்ட்ரலும் கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் இவங்க பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இவங்க நடுவில் பாலிடிக்ஸ் பண்ணுறதுனா பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். மாநில அரசை எதிர்க்கணும், மத்திய அரசையும் பல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு விரோதமான விஷயங்களை எதிர்க்கணும். மறுசீரமைப்பு போன்ற விஷயங்களை போன வாட்டியே எதிர்த்து தான் திமுக ஓட்டு போட்டாங்க. இந்த வாட்டி அந்த திமுக வச்சிருக்க 22 முக்கியமான விஷயம். இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் உடஞ்சி போச்சு. மோடிக்கு எதிரான ஒரு முக்கியமான எதிரி வந்து பிளவுபட்டு போயிருக்காங்க, எதிர்ப்பு பிளவுபட்டு போயிருக்கு. அவங்களும் பலவீனமாயிட்டாங்க. அப்போ பலவீனமாகும்போது மோடியோடைய கை ஸ்ட்ராங்காகுது. மோடியோட கை ஸ்ட்ராங்காகிற சூழலில் திமுகவும் இந்தியா கூட்டணி விட்டு வெளில நிற்குது. அப்போ இந்தியா கூட்டணி பலவீனமாயிருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. இப்போ இந்தியா கூட்டணி பலவீனமாயிருக்குன்னா அதுக்கு காரணம் மாநில அளவில் நீங்கள் எடுத்த பாலிடிக்ஸ், காங்கிரஸ் எடுத்த பாலிடிக்ஸ் இந்தியா கூட்டணியை பலவீனமாக்கியிருக்கு. அப்போ எப்படி நீங்கள் இந்த 29 எப்படி நீங்கள் ஃபைட் பண்ண போறீங்க அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல. அது போகும்போது அப்போ காங்கிரஸ்க்கு தான் பெரிய சிக்கல். ஆமா, அப்போ காங்கிரஸ் ஆனா வந்து இந்தியா கூட்டணியை பலப்படுத்துறதுல முக்கியமான பொறுப்பு காங்கிரஸுக்கு தான் இருக்கு. ஏன்னா அதுதான் நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு கட்சியா இருக்கு, பெரிய கட்சியா இருக்கு. நாளைக்கு ஒரு ஆட்சியில் வரக்கூடிய வாய்ப்பு, பெரிய பங்கு வகிக்கக்கூடிய கட்சி அதுவாக தான் இருக்கு. அப்போ நீங்க ரீஜனல் லெவலில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் அரவணைத்து கொண்டு போய் மோடிக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ரீஜனல் லெவலில் உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு சில விஷயங்கள் பண்ணும்போது மாநில கட்சிகளை பகச்சிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் உங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும்? ஆல் இண்டியா லெவலில் உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சி போயிடும்ல.
அதனால இதை எப்படி நீங்க டேக்கிள் பண்றது காங்கிரஸ் கையில தான் இருக்கு. காங்கிரஸ் தான் வந்து மோடி எதிர்ப்பு அகில இந்திய அளவில் கட்டமைக்கிறதுல அவங்களுக்கு தான் முக்கியமான பங்கு இருக்கு. அப்ப எப்படி பண்ண போறாங்க? மாநில கட்சிகளோட கூட்டணி இது இல்லாம ஒத்துழைப்பு இல்லாம அவங்க அதை பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப எப்படி பண்ண போறாங்க? திமுக விட்டாங்க, திரிணாமுல் வீக்கா போச்சு. மற்றதெல்லாம் பெரிய அளவுக்குலாம் இருக்கிற மாதிரி தெரியல. அகிலேஷ் மட்டுமே ஒரு 37 எம்பிக்களோட இருக்காரு அவரு. ஸோ மற்றவங்கலாம் பெரிய அளவுக்கு இருந்த மாதிரி தெரியல. அப்போ லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் அவங்களோட ஸ்ட்ரென்த் ஏறிட்டே இருக்கு. மோடியோட ஸ்ட்ரென்த் ஏறிட்டே இருக்கு. அப்போ எல்லா மசோதாவும் இவங்க கொண்டு வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது திமுக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுமா இல்லையாங்க? அது 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 ஜஸ்ட் வெளிநடப்பு பண்ணாலே கதை முடியும். 22 பேர் வெளிநடப்பு பண்ணாலோ, அங்கே 10 பேர் வெளிநடப்பு பண்ணாலே சர்ச்சைக்குரிய ஒரு மசோதா, அது பாஸ் பண்ண முடியாத ஒரு மசோதா பாஸ் பண்ணிட்டாங்க. அது திமுக அது மாதிரிலாம் பண்ணாது நீங்க டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கலாமா? முடியாது. ஏன்னா நீங்க வந்து இங்க மாநிலத்துல துரோகம் பண்ணிட்டு நீங்க கிளம்பிட்டீங்க வெளியில. அவங்க பாலிடிக்ஸ் அவங்க பார்க்கணும். அவங்க பார்க்கணும். அவங்க 2 தரப்புல இருந்து வர எதிர்ப்பெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. அவங்களை எதிர்க்கவும் வேண்டியிருக்கு, எதிர்ப்பை சந்திக்கவும் வேண்டியிருக்கு. 2மே பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவங்க என்ன மாதிரி ரோல் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க ராஜா ஒரு பேட்டியில் சொல்றாரு, நாங்க மறுசீரமைப்பை நாங்க ஆதரிக்கவே மாட்டோம் அப்படின்றாரு. அதுல அன்லெஸ் சம் சேஞ்சஸ் ஆர் மேட் அப்படின்னு ஒரு லைனை கூட சேர்த்துக்கிறேன். சில மாற்றங்கள் கொண்டு வந்தா, அப்போ சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றபடி கொண்டு வந்தா, எஸ் நாங்க சொன்னபடி ஒரு மாற்றம் வந்துடுச்சு, அதனால நாங்க அதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லலாம்ல. வாய்ப்புகள் இருக்குல்ல. அரசியல்ல வந்து சர்வை பண்ணணுங்க. இந்த சோதனையான காலகட்டத்தில் நீங்க சர்வை பண்ணணும். இது எடப்பாடி மாதிரி நீங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்கூடாது. எடப்பாடிக்கு என்ன ரோல் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவர் என்ன அவரு தன்னோட கட்சியை பலப்படுத்துறதுக்கான விஷயத்தை எடுக்கிற மாதிரியே தெரியல அவர்.